மக்களே, ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயில் வழங்கும் திட்டம் நிறுத்தமா? உளுந்தையும் சேர்த்து வழங்கல் ராமதாஸ் வலியுறுத்தல். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியதாவது: தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை ஒரு தரப்பினருக்கு நிறுத்தவும், மீதமுள்ளவர்களுக்கு விலையை உயர்த்தவும் தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக ஊடகங்களில் வெளியாகி உள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. மூன்றாவது முறையாக மின்கட்டண உயர்வு என்ற இடியை ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்கள் மீது இறக்கியுள்ள தமிழக அரசு துவரம் பருப்பு, பாமாயில் வழங்குவதையும் நிறுத்தி ஏழைகளின் வயிற்றில் மீண்டும் மீண்டும் அடிக்கக்கூடாது. 2007ஆம் ஆண்டு பருப்பு, எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் விலை வரலாறு காணாத அளவில் நிறுத்தப்பட்ட போது அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை ஓரளவாவது போக்கும் நோக்கத்துடன் பருப்பு, பாமாயில், மளிகை சாமான்கள் வழங்கும் சிறப்பு பொது விநியோக திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இத்திட்டத்தின்படி வழங்கப்பட்ட அந்த உளுந்து, மளிகை சாமான்கள் நிறுத்தப்பட்டுவிட்ட நிலையில் இப்போது துவரம் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த தமிழக அரசு முயற்சிப்பது அநீதியாகும். பாமாயில், துவரம் பருப்பு வழங்கும் திட்டத்திற்கான மானிய செலவு அதிகரித்துவிட்டதால் அத்திட்டத்தை கைவிடும்படி நிதித்துறை கேட்டுக் கொண்டதை தொடர்ந்து பருப்பு, பாமாயில் ஆகியவற்றின் விலைகளை உயர்த்தவும், பயனாளிகளின் எண்ணிக்கையை குறைக்கவும் அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தும் விவகாரத்தில் அரசின் முடிவை தான் அதிகாரிகள் செயல்படுத்த வேண்டும். அதிகாரிகளின் யோசனைகள் அரசு ஏற்கக்கூடாது. அதிகாரிகளின் யோசனைகளுக்கு கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் செவி சாய்த்திருந்தால் ஓமந்தூரார் ஆட்சியில் மதுவிலக்கு நடைமுறைப்பட்டிருக்காது. அறிஞர் அண்ணாவின் ஆட்சியில் அது நீட்டிக்கப்பட்டிருக்காது. காமராஜர் ஆட்சியில் மதிய உணவு திட்டமும், எம்ஜிஆர் ஆட்சியில் சத்துணவு திட்டமும் நடைமுறைப்பட்டிருக்காது. சிறப்பு பொது விநியோக திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்ததை விட இப்போது துவரம் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. இத்தகைய சூழலில் திட்டத்தின் விரிவுபடுத்துவதுதான் மக்கள் நல அரசுக்கு அழகாக இருக்குமே தவிர குறுக்குவது சரியாக இருக்காது. 2021ஆம் ஆண்டில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உளுந்து வழங்கும் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவோம் என்று வாக்குறுதி அளித்த திமுக அதை செயல்படுத்தாமல் இருக்கும் திட்டத்தையும் சீர்குலைக்க முயல்வது அழகல்ல. மக்களின் குறைகளை அறிந்து அவற்றை போக்குவதுதான் அரசின் கடமையாகும். அந்த கடமையை நிறைவேற்றும் வகையில் துவரம் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை வழங்கும் திட்டத்தை இப்போதுள்ள நிலையிலேயே தொடர வேண்டும். ஏற்கனவே வாக்குறுதி அளித்தவாறு உளுந்து வழங்கும் திட்டத்தையும் மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். தேங்க்யூ.